வணக்கம். எஸ்சிஓ பார்ட் 14. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது தான். ஓகேவா? இது என்ன ப்ரோ ரோபோட் டாட் டிஎக்ஸ்டினா என்ன புதுசாக என்னமோ சொல்கிறீங்களே, இது எப்படி ப்ரோ ஏதாவது கோடிங் எடிங் அடிக்கணுமா? கோடிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா சொல்லப்போனால் எனக்கே தான் கோடிங்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஆக்சுவலி கோடிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கமாண்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணணும். நம்ம எவரி சைட் எல்லா சைட்லேயுமே போயிட்டு இந்த யூஆர்எலுக்கு பக்கத்தில் போயிட்டு /robots.txt அப்படின்னு அடிச்சு என்டர் பண்ணா ஒரு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இது வரும். சரிங்களா? இதுல வந்து சைட் மேப் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண சைட் மேப் இதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? இதுல வந்து யூசர் ஏஜென்ட் போது ஸ்டார் போட்டிருக்கும், டிஸ்அலோவ் அலோ இது கொடுத்துருக்கும். சரிங்களா? யூசர் ஏஜென்ட்னா கூகுள், பிங்கு எல்லாமே தான். சரிங்களா? இதுல வந்து யூசர் ஏஜென்ட் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டா ஆல் சர்ச், இதோட அர்த்தமே வந்து எல்லா சர்ச் இன்ஜின்லையும் போய் இது வந்து நீ வந்து எல்லா சர்ச் இன்ஜினையும் இந்த வெப்சைட் வந்து அலோவ் பண்ணி எல்லா சர்ச் இன்ஜின்லையும் போய் ரேங்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கறது தான். சரிங்களா? ஓகே, எல்லாத்தையும் வந்து க்ரால் பண்ணு அப்படின்னு தான். ஒரு க்ராலிங்னு பார்க்கும்போது நம்மளோட ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வெப்சைட்டை ரீட் பண்ணி அது மூலமா வந்து வெப்சைட்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதை நம்ம வெப்சைட்ல இருக்க பேஜஸ்லாம் வந்து எதை இண்டெக்ஸ் பண்ணணும், எதை இண்டெக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கமெண்ட் இதில் நம்ம கொடுப்போம். சரிங்களா? இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான். இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்குது, நான் ஜென்ரேட் பண்ணது கிடையாது. பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு எஸ்சிஓ டூல் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது ஜென்ரிக்காக கொடுத்து வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இந்த ரேங்க் மேத் டூல் தான், அது பிளகின், இது ஃப்ரீ பிளகின் தான். இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம்னா டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இது. சரிங்களா? இந்த மாதிரி போடும்போது நம்மளோட தேவையில்லாத பேஜஸ்லாம் போய் போய் இதாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, போயிட்டு இண்டெக்ஸ் ஆகுது. அது எல்லாம் இண்டெக்ஸ் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்குள்ளே போகிறேன். ஓகே, என் வெப்சைட்டில் தேவையில்லாத பேஜஸ்லாம் சில இருக்குது பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இந்த அபவுட் பேஜ் எல்லாம் கூட விடுங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இதில் என்னோட வெப்சைட்ல வந்து பிரைவசி பாலிசி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, ரீஃபண்ட் பாலிசி, இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட சைட்டில் வந்து வச்சுருப்பேன். சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசிங்கிற இந்த பேஜஸ்லாம் போய் இதில் ரேங்க் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அது ப்ரைவசி பாலிசி, இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிற ரேங்க் ஆகணும், அது போய் இண்டெக்ஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை ஒரு கமெண்ட்டாக ப்ராப்பராக அதை கொண்டு வர்றதுக்காக தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எது ப்ராப்பரான ரோபோட்.txt எதுன்னா இதுதான். சரிங்களா? இது யாரோடதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா udemy.com. சரிங்களா? udemy.comல என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னா யூசர் ஏஜென்ட், அது என்ன யூசர் ஏஜென்ட், பைடு ஸ்பைடர், சைனாவோட சர்ச் இன்ஜின். அதை வந்து அந்த சர்ச் இன்ஜின்ல போய் இந்த இந்த அந்த சர்ச் இன்ஜினால இந்த உடிமி வெப்சைட்டை சுத்தமாக இந்த உடிமி போர்ட்டல் இருக்குல்ல, இதை வந்து டோட்டலாக வந்து ட்ராலே பண்ண முடியாது. அந்த சைனாவோட அந்த பைடுவில் போய் இது லிஸ்ட்டும் ஆகாது, அதை தடை பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது சர்ச் இன்ஜினை பிளாக் பண்ணணும் அப்படின்னா யூசர் ஏஜென்ட்னு கொடுத்து டிஸ்அலவுன்னு கொடுத்து அதில் ஸ்லாஷ் போட்டாலே போதும். சரிங்களா? டிஸ்அலவுல ஸ்லாஷ், நோ இண்டெக்ஸில் ஸ்லாஷ். சரிங்களா? ஸோ இந்த இதுதான். ஓகே, ஸோ டிஸ்அலவுன்னு கொடுத்தாலே போதும், நோ இண்டெக்ஸ்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? வெறும் டிஸ்அலவுன்னு கொடுத்தாலே அது வந்து போய் கால ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட்னு கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அடுத்ததா. சரிங்களா? கீழே ஒரு கமெண்ட் இருக்கு பாருங்க, இது பாருங்க, யூசர் ஏஜென்ட் கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, எல்லாம் கொடுத்து ஸ்டார்னு அடிச்சிடுறாங்க. கீழே வந்து வேற எதுவும் கிடையாது, கமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா இந்த ஸ்லாஷ்ன்னு இருக்குது என்னன்னா டிஸ்அலவ் நோ இண்டெக்ஸ்ன்னு ஸ்லாஷ்ன்னு இருக்குது பைடு. அதாவது இந்த இதோட கமெண்ட் நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன ப்ரோ அப்படின்னா யூசர் ஏஜென்ட்னா அதாவது சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூசர் ஏஜென்ட் தான் கணக்கு. சரிங்களா? இருக்க அத்தனை சர்ச் இன்ஜினுமே யூசர் ஏஜென்ட்ஸ் தான். சரிங்களா? அதுக்கு பேரே தான். ஓகே, யூசர் ஏஜென்ட்டு. அடுத்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்அலவு, அலவு, அப்புறம் நோ இண்டெக்ஸு, இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட்டுங்கிறத அதாவது பைடுங்கிற அந்த யூசர் ஏஜென்ட், அது சர்ச் இன்ஜின். சரிங்களா? அந்த சர்ச் இன்ஜினை வந்து டிஸ்அலோவ் பண்ணணும்.
அந்த சர்ச் இன்ஜின்ல எதை போய் டிஸ்அலோவ் பண்ணும் அப்படின்னா, இப்போ வெறும் ஸ்லாஷ் போட்டா என்டையர் வெப்சைட்ன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டிஸ்அலோவ்ல போயிட்டு இந்த என்டர் வெப்சைட் டிஸ்அலோவ்லயோ, அலோவ்லயோ இந்த வெறும் ஸ்லாஷ்ன்னு மட்டும் போட்டோம்னா, இது வந்து என்டையர் வெப்சைட்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டேன்னா இது வந்து என்டர் வெப்சைட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பக்கத்துல ஸ்லாஷ் வந்துச்சுன்னா என்டையர் வெப்சைட்ன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அவன் போட்டிருக்கான். ஓகே. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு பாத் வேணும் அப்படின்னா, வேற ஏதாச்சும் பாத்த வந்து தனியா எடுக்கணும் அப்படின்னா, பேஜோட பாத் வேணும்னா, அந்த மாதிரி கேட்டகரி பேஜ், சர்டிஃபிகேட் பேஜ் தெரிய வேண்டியதில்ல. எந்தெந்த பேஜ் எல்லாம் இப்போ இண்டெக்ஸ் ஆகி வெளியில தெரியக்கூடாது, எந்தெந்த பேஜ்லாம் பிரைவேட்டா வைக்கணும்னு அவன் நினைச்சிருக்கானோ, அதெல்லாம் டிசேபிள் பண்ணியிருக்கான். என்னென்ன பேஜ் பாருங்க, 404, கொஸ்டின் மார்க், ஏபிஐ 2.0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட் பேஜ் தெரிய வேணாம்னு நினச்சிருக்கான், சர்டிஃபிகேட் பேஜ் தெரிய வேணாம்னு நினைக்கிறான், கோர்ஸ் டேஷ்போர்டு தெரிய வேணாம்னு நினச்சிருக்கான். இதெல்லாம் லெக்சர் வேவ் எல்லாமே வந்து டிஸ்லோ பண்ணி வச்சிருக்கான். இந்த பேஜ் எல்லாம் எந்த சர்ச் இன்ஜின்லையும் போய் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதுக்கு மேல பாத்தீங்கன்னா யூசர்னு போட்டு ஸ்டார்ட் போட்டுறாங்க. யூசர்னு போய் ஸ்டார்ட் பண்ணா எல்லா சர்ச் இன்ஜின்லையும் போய் கிரால் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஜென்ரிக்கா ஒரு கமாண்டை கொடுத்துட்டு அதுக்கு கீழே டிஸ்அலோவ் லிஸ்ட்டை கொடுத்துறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்அலோவ் லிஸ்ட் வரும், அதுக்கு கீழே தான் வந்து அலோவ் லிஸ்ட் வரும். சரிங்களா? இந்த டிஸ்அலோவ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய இது வரும். சரிங்களா? பர்சனு, பேமெண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி என்னோட வெப்சைட்டுக்கு எது எதெல்லாம் தேவை, எது எதெல்லாம் தேவையில்லைங்கிறத நான் வந்து டிஃபைன் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து எது எதெல்லாம் தேவை, இப்போ பாருங்க, ஜாயின் பாப்அப் எல்லாம் வரணும், ப்ளஸ் வந்து டேக்ஸ் வரணும், கோர்சஸ் பார்த்து வரணும். ஸோ இதெல்லாம் வரணுங்கிறத போட்டு வச்சிருக்காங்க. ரெக்கமெண்டட் கோர்சஸ் வரணும், இதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற அந்த சைட் மேப் யூஆர்எல்ல கொடுத்துருக்கோம். சரியா? அதுதான் இப்படிதான் இருக்கணும். இப்போ இவங்க இந்த இதுல டிஃபால்ட்டா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இதுவா ரெடி பண்ணது. இதுல வந்து இது வந்து எதையுமே தேவையில்லாத பேஜஸ் எதையுமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல. நான் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ண போறேன். எக்ஸ்க்ளூட் பண்றது எதுக்குன்னா, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ், ரீஃபண்ட் பாலிசி பேஜ், பிரைவசி பாலிசி பேஜ், இந்த பேஜ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் எடுத்து விட போறேன். சரிங்களா? தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் கழிச்சு விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்றது மட்டும் பாருங்க. இதை வந்து நான் மேனுவலா டைப் பண்ண போறதில்ல. மேனுவலா டைப் பண்ணா உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ பெட்டர் இதுக்குன்னு ஒரு ஈஸி டூல் ஒன்று இருக்கு. அந்த டூலை யூஸ் பண்ணி, ஃப்ரீ டூல் தான், அந்த எஸ்இஓ டூலை யூஸ் பண்ணி அழகா நீங்க 5 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி கொண்டாந்து இந்த எஸ்இஓ பிளகின் இருக்கா, நான் யூஸ் பண்ணிருக்கேன்ல, இந்த மாதிரி பிளகின் உள்ள வந்துட்டு இந்த அந்த ரேங்க்மெத் பிளகின் யூஸ் பண்ணி, வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரேங்க்மெத் பிளகின் யூஸ் பண்ணலாம். இல்லை மற்ற இதாக இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது கோடிங் சைட்டாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஃபைல் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கும், அதுலேருந்து நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஐ கேன் கோ டு த கூகுள். ஓகே. அண்ட் டைப் robot.txt ஜென்ரேட்டர் ஃப்ரீன்னு அடிச்சிங்கனாலே இதெல்லாம் நிறைய டூல்ஸ் வரும். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் டூல் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீ robot.txt ஜென்ரேட்டர். இதே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட் ஆல் ரோபோட்ஸ் ஆர், ரோபோட்ஸ்னா என்னன்னா சர்ச் இன்ஜின் வச்சுங்க. சரிங்களா? ரோபோட்ஸ்னாலே சர்ச் இன்ஜின் தான். சரிங்களா? யூசர் ஏஜென்ட், ரோபோட்டு எல்லாமே சர்ச் இன்ஜின் தான். இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளோட இந்த கோட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கோட்ஸ் நான் எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக இது நான் இங்கே ரெடி பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அதான் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான், எஸ்இஓ ஆப்டிமைசர்னு பேர். ஓகே. கூகுளில் போய் robot.txt ஜென்ரேட்டர் ஃப்ரீன்னு அடிச்சு டைப் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்கா செகண்ட் லிங்காவோ வரும். சரிங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகே. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுமா டிஃபால்ட்டா, இல்லை இதான் ஃபஸ்ட்டு அலோவ் தான். எல்லா சர்ச் இன்ஜினும் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து எந்த சர்ச் இன்ஜின் வேணாம்லாம் கிடையாது, நான் இதை அலோவ் பண்ணுறேன். சரிங்களா? பொதுவாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிடணும். சரிங்களா? பொதுவாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கிரால் டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிரால் டிலேங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் அது வந்து இப்போ வந்து ஸ்லோவாக லோட் ஆகிட்டு இருக்கும் தெரியுமா? இப்போ என்னோட சைட்ல எல்லாம் ஸ்லோவாலாம் இல்லை, இதெல்லாம் ஒரு 2 செகண்டுக்குள்ளே லோட் ஆகிற பேஜ், என்னோட பேஜஸ் எல்லாமே. என்கிட்ட லோடு ரொம்ப கிடையாது. ரொம்ப லோடு உள்ள பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லோட் ஆகும். ஸ்லோவாக லோட் ஆகும்போது அதை போய் அந்த சர்ச் இன்ஜின்ஸ் போயிட்டு கிரால் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த போய் சர்ச் பண்ணும், அந்த போய் கிரால் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜஸை கிரால் பண்ணும்போது
லோட் ஆகிறதுல ஸ்லோவாக இருக்கும்போது அந்த ஒரு இஷ்யூஸ் வரும். சரியாக கிரால் ஆகாது. சரிங்களா? கிரால் ஆகுதுன்னா அது போய் ரீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். வேறு எதுவுமே கிடையாது. சர்ச் இன்ஜின் போய் நல்லா புரிஞ்சுங்க. சர்ச் இன்ஜின் போய் நம்மளோட பேஜ் யூஆர்எல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி என்னென்ன யூஆர்எல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து இந்த கமெண்ட்டை வச்சு, சரிங்களா, நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கமெண்ட்ஸை வச்சு இது வந்து இந்த பேஜ் அலோவ் பண்ணு, இந்த பேஜ் அலோவ் பண்ணாது, நம்ம தான் ஹிண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹிண்டை வந்து நம்ம எஸ்இஓ ப்ராக்டிசஸில் இதை நம்ம கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபைலை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டோம், இந்த ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம பண்ணுறது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன சர்ச் இன்ஜினை நம்ம அலோவ் பண்ணலாம், அந்த சர்ச் இன்ஜின்லேயே என்னென்ன சர்ச் இன்ஜின் அந்த சர்ச் இன்ஜின் அலோவ் பண்ணப்பட்ட சர்ச் இன்ஜின்ஸில் எந்தெந்த பேஜை அது வந்து இண்டெக்ஸ் பண்ணணும், என்னென்ன பேஜெல்லாம் ரீடே பண்ணக்கூடாது, என்னென்ன பேஜை ரீட் பண்ணணும், எந்தெந்த பேஜை ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணாதான் இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸிங்னா கூகுளில் வந்து லிஸ்ட் ஆகிறது தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே, லிஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகி லிஸ்ட் ஆனாதான் அது வந்து ரேங்க் ஆகும். ஓகே, ஸோ அலோவ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும், பொதுவாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரால் டிலே இருக்கா, கிரால் டிலே என்ன பண்ணுறேன், ஒரு 5 செகண்ட் வைக்கலாம். சரிங்களா? என்னோட வெப்சைட் பொதுவாக வந்து ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. எதுக்கு ஒரு 5 செகண்ட் நான் வச்சிடுறேன். சரிங்களா? பெட்டர் நான் ஒரு 5 செகண்ட் கிட்ட நான் கிரால் டிலேவை நான் வச்சிடுறேன். சரிங்களா? வச்சுட்டு இந்த இடத்துல என்னோட சைட் மேப் கேட்டிருக்கு. சரிங்களா? என்னோட சைட் மேப் யூஆர்எல்லை எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைட் மேப் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ சைட் மேப்பை எடுத்துக்கிட்டு போட்டுற வேண்டியதான். சரிங்களா? போட்டுட்டு இந்த இடத்துல எந்த இதில் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஆஸ்கிட்டமோ யோகு பிளாக்ஸு அது இதுன்னு நிறையா இருக்கும். இதில் எந்த இதில் போய் என்னோடய சைட்டு லிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்கும். சரிங்களா? இதில் போயிட்டு பைடுன்னு இருக்கா, பைடுவை மட்டும் நான் இந்த இடத்துல அலோவ் பண்ணலை. சரிங்களா? ரெஃப்யூஸ்ன்னு கொடுத்துறேன். பைடுவுக்கு மட்டும் ரெஃப்யூஸு, மற்றது எல்லாமே அலோவ். டிஃபால்ட்டுனா இதை வச்சு தான் டிஃபால்ட்டு. பொதுவாக நான் அலோவ் கொடுத்துருக்கேன்ல, பொதுவாக அதையே எடுத்துக்கிறேன், நான் அலோவ் பண்ணுறேன். டிஃபால்ட் இருந்தாலும் அலோவ் தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்யூஸ்ன்னு பேர், மற்றதெல்லாம் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிஃபால்ட்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா அலோவுடுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் அலோவுடுன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஓகே தான், டிஃபால்ட் ஆர் அலோவுட். ஏன்னா பொதுவாக மேலே வந்து அலோவுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த பைடுங்கிற சைனீஸ் சர்ச் இன்ஜின் மட்டும் வந்து என்னதை கிரால் பண்ணி அதில் போய் இது லிஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அது ஏன்னா வந்து அதில் நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, அது வேலைக்கு ஆகாது. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஃபைன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த யூஆர்எலோட பாத்துன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாத்னா என்னன்னு. எந்தெந்த யூஆர்எலோட பாத்லாம் வந்து நான் வந்து எந்த யூஆர்எல் பார்த்து எடுத்து போட்டு எந்தெந்த யூஆர்எல்லாம் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அது வந்து இந்த பாத்தை தான் வந்து டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதுக்குள்ளே வந்துட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிற பேஜஸ் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த மெயின் யூஆர்எலுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, /டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ட்டு, /டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்/ இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் டைரக்டரின்னு பேர். சரிங்களா? டைரக்டரின்னு சொல்லுவாங்க, பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே இது காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இதுக்குள்ளே நான் போட்டுடுறேன். இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இது ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பேஜ் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபூட்டருக்கு வந்துட்டு இதில் கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசின்னு இருக்கா, இதில் வந்து கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வேற என்ன பேஜ், வேற ஏதாச்சும் யூஆர்எல் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமான்னு பார்த்தா, எஸ், என்னோட ப்ரைவசி பாலிசி. சரிங்களா? ப்ரைவசி பாலிசியை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சரிங்களா? ப்ரைவசி பாலிசி. சரிங்களா? இந்த ப்ரைவசி பாலிசி யூஆர்எல்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், நீ இண்டெக்ஸாக ஆகணும் அந்த யூஆர்எல், எந்தெந்த யூஆர்எல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கூடியதான். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சில டேஷ்போர்டு, ஸ்டூடெண்ட் லாகின், சைன்இன் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக் பண்ணிடலாம். ஓகே, அந்த எந்தெந்த யூஆர்எல் பண்ணுமோ அதை மட்டும் போட்டுடுறேன். போட்டுட்டு இதில் வந்துட்டு கிரியேட் robo.txt அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடும்.
சரிங்களா? இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி கரெக்ட்டா குடுத்துருக்கு பாருங்க. சரிங்களா? இத எடுத்து என்ன பண்ணுவேன்னா, இப்ப வேர்ட்பிரஸ்ங்கிறப்போ கொண்டு போய் பிளக்கின்ல வச்சிட வேண்டியதுதான். அப்படியே கொண்டு போறேன். பிளக்கின்குள்ள கொண்டு போறேன். கரெக்ட்டா இந்த இடத்துல ரேங்க் மேத் இருக்கா? ரேங்க் மேத்ல லெஃப்ட் சைட்ல ரேங்க் மேத்ன்னு இருக்கும். டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கீழ ரேங்க் மேத் அந்த பிளக்கினோட இது இருக்கும். சரிங்களா? ரேங்க் மேத் பிளக்கின நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. இது SEO பிளக்கின். சரிங்களா? இதில இன்ஸ்டால் பண்ணது. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. சரிங்களா? இங்க வந்து அது ஒன்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண பிறகு இந்த இதுல உள்ள வந்துரும். அத வச்சு தான் நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டைட்டில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணி ஆன் பேஜ் SEOலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுதான் அது. சரிங்களா? அந்த இதில வந்து ஒரு 4வது ஆப்ஷன் ஜெனரல் செட்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஜெனரல் செட்டிங்குள்ள வந்துட்டு இதில எடிட் ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி இருக்கா? இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத வந்து கீழ வந்து கிளிப் டூ இங்க அப்படியே கிளிப் டூ காப்பி டூ கிளிப் போர்ட்னு வரும். சரிங்களா? இத வந்துட்டு இங்க காப்பி பண்ணிறோம். சரிங்களா? காப்பி பண்ணி சேவ் சேஞ்சஸ் குடுத்துறேன். ஓகேவா? சேவ் சேஞ்சஸ் குடுத்துறேன். ஒன்ஸ் இது சேவ் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு கோடிங் சைட்டுக்காக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, அப்ப என்ன பண்ணலாம்னா, கிரியேட் அண்ட் டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து செலக்ட் பண்ணிடணும். இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஃபைலா வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல வந்து என்ன பண்ணணும், கொண்டு போய் அந்த டெவலப்பர்ஸ் அந்த உங்க கிளையன்ட்டோட டெவலப்பர்ஸ்ட்டயோ குடுத்துடலாம். இல்ல உங்களுக்கே அந்த ஹோஸ்டிங்ல போயிட்டு, ஹோஸ்டிங்ல cPanelல போயிட்டு அத வைக்க தெரிஞ்சதுன்னா, அது உள்ள வந்து நீங்க வச்சு விட்டுறலாம். சரிங்களா? இல்லன்னா உங்க கிளையன்ட்டோட வெப் டெவலப்பர்ஸ்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, கோடிங் சைட்டா இருந்துச்சுன்னா, அந்த டெவலப்பர்ஸ்ட்ட குடுத்துட்டா, அவங்களே உள்ள வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ அத மட்டும் கரெக்ட்டா நீங்க பண்ணிடணும். ஓகே. ஒன்ஸ் இத வந்து நாம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் பண்ண பிறகு, திருப்பி இங்க வந்துட்டு URL போட்டுட்டு, URLல டிஎக்ஸ்டின்னு போடுறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். இதுல வந்து இதெல்லாம் லாகின்ல இருக்கிறதுனால இது அவைலபிள் இருக்கு. எஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு இங்க அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ எந்த ஸ்பேஸ் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு ஏன் வரல அப்படின்னா, அந்த நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுல சின்ன ஸ்பேஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்பேஸ நான் எடுத்து விட்ட பிறகு எனக்கு இங்க கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட ரெஃபரன்ஸ வந்து நான் இதுல போடுறேன். ஓகேவா? இது ஒரு சாம்பிளா என்னோட robo.txt இதுல போடுறேன். என்னோட ஃபைல்ல வைக்கிறேன். அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சப்போஸ் ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு ஃபைல் இல்ல, உங்களுக்கு ஏதோ ஃபைல் வந்து ரிசீவ் ஆவல, உங்களுக்கு ஃபைல் தேவை அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட LinkedIn ப்ரொஃபைல்ல வந்துட்டு, ஆ இது வந்து நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். என்னோட LinkedIn ப்ரொஃபைல் இதுதான். சரிங்களா? ஹர்விஷ் வெர்ஷன்னு இருக்கும் என்னோட LinkedIn ப்ரொஃபைல். இதுல வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.